நடைபெறவிருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்துவிட்டார். அது தொடர்பான செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, கடந்த முறை பிரதமர் மோடி பேசிய போது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லவில்லை அப்படின்றது விமர்சனமாக பார்க்கப்பட்டது. அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவும் இன்றைய பொதுக்கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கலாமா? பொதுவாக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக நாம் பார்ப்பது, அதிமுகவினர் சொல்லும் பொழுது அதிமுக தலைமையான கூட்டணி தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைவர், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் என்று பேசினார். ஆனால் பாஜக தலைவர்களோ அதை சற்று மாற்றி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் தான் என்று அவர்கள் பேசுவதன் மூலமாக அந்த இருவேறு கருத்துக்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. அதன் மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேசும் பொழுது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான், அதிமுக கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்று அவர்கள் பேசுகிறார்கள். எனவே இந்த இரண்டு பேருக்கும் இது தொடர்பாக பல்வேறு கருத்து முரண்கள் இருந்து வருவது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்கனவே பாஜகவுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. மோடி அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், என்டிஏ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிமுக தலைமையான கூட்டணி, அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் என்று அவர் கூறியிருந்தார். எனவே இந்த இரண்டு வேறுபாடான கருத்துக்களுக்கு இன்றைய தினம் பிரதமர் அவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தபோதும் பாஜகவினர் தொடர்ச்சியாக இது ஒரு என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அதிமுக கட்சி என்றும், அதே போல அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் இது அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி என சொல்லக்கூடிய அந்த பாஜக கூட்டணி எங்களோடு பயணிக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். அதே போல மூத்த அமைச்சர்களும், இதே போல் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கூட இதே கருத்தை தான் அவர்கள் தொடர்ச்சியாக முன்மொழிகிறார்கள். இருந்த போதும் இந்த கூட்டணி என்பது அதிமுக மற்றும் பாஜகவுடனான இந்த கூட்டணி என்பது தமிழகத்தில் முதல் முறையாக, அதாவது அந்த தேர்தல் பேச்சுவார்த்தைகளாம் உள்ளதாகவே, இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு முன்னதாகவே இது ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சென்னை வந்தபோது கிட்டத்தட்ட 8 மாதத்திற்கு முன்னதாகவே அதிமுக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்று அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது கூட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என இந்த இரண்டு கட்சிகளுமே இணைந்து தேர்தலை சந்தித்த நிலையில் அப்போது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருந்தார். இதே போலதான் இந்த சூழல் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் நீடித்து வருகிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக இடையான அந்த கூட்டணி ஒப்பந்தம் முடிவுற்று அவர்கள் தேர்தலை சந்தித்து சில காலம் கழித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம் என்றும் அவர் கூறியிருந்தார். அது மாவட்ட செயலர்களை எல்லாம் அழைத்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று, மாவட்ட செயலாளர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையே நாங்கள் பாஜகவிலிருந்து வெளியே வருகிறோம் என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார். அது மட்டுமல்ல, இனி பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி அமைக்கப் போவதில்லை, இனி எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்றெல்லாம் பேசிவிட்டு மீண்டும் 8 மாதத்திற்கு முன்னதாக நேரடியாக பாஜகவுடனான அந்த கூட்டணியில் ஒப்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவுடன் பேசி முடித்தார். அப்போதே கடும் விமர்சனங்கள் வந்தது. ஒரு கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது அனைத்து மாவட்ட செயலர்களும் அழைத்து பேசி வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது பாஜக அரசு பாஜகவுடன் ஒரு கூட்டணி வைக்கும் பொழுது ஏன் மாவட்ட செயலர்களை கூட்டவில்லை, ஏன் அவர்களுடைய கருத்தை கேட்கவில்லை என்று பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்த நிலையில் தற்போது அது தொடர்பாகவும், அதாவது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு மெர்ஜாகிறது, இது பொதுமக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த பிரச்சார பயணத்தின் மூலமாக சொல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாஜகவினுடைய, அதாவது பாஜக மற்றும் அதிமுகவுடனான இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராகவும் மாநில தலைவராகவும், மேலும் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று பாஜக தலைவர்கள் மறுக்கவில்லை. அதே போல கடந்த திருச்சி, அதாவது மதுரையில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் இதை முன்மொழியவில்லை என்றாலும் கூட அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்தான் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராகவும், அதே போல கூட்டணி கட்சியினுடைய தலைவராகவும், அதே போல முதல்வர் வேட்பாளராகவும் இருக்கிறார் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இருந்தபோதும் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் இது என்டிஏ கூட்டணி என சொல்வதும், அதிமுகவினர் இதை அதிமுக தலைமையிலான கூட்டணி என சொல்வதும் இருவேறு கருத்து வேறுபாடுகள் இந்த கூட்டணி மத்தியிலே இருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை.